வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சுரக்காய் வளர்ப்பு எப்படின்றதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுரக்காய் செடிகளை எப்பயும் வைக்கும் போது ஒவ்வொரு வருஷமும் வேறு இடத்துல மாற்றி வைக்கணும். இப்போது சுரக்காய் செடிகள் வளர்ந்து வரும்போது கீழே இருக்கிற பெரிய பெரிய இலைகளை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் செடிகள் நல்லா காற்றோட்டமாக நல்லா வளரும். இந்த செடிகளை எப்பொழுதும் முழு நேர வெயில் எங்கே இருக்கோ அந்த இடத்த பார்த்து தான் நம்ம வைக்கணும். செடிகள் வளர வளர நிறைய பூக்கள் இருக்க ஆரம்பிக்கும். இந்த பூக்களில் ஆண் பூக்கள் மற்றும் பெண் பூக்கள் இருக்குது. இது ஆண் பூ. இந்த பூக்களை பார்த்தாலே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் எது ஆண் பூ எது பெண் பூன்னுட்டு. பெண் பூக்கள் எப்பொழுதும் காய் பின்னாடி பக்கம் இருக்கும், மேலே பூ பூக்கும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். பின்னாடி காய் தெரியுதா அந்த பூவில்? இதுலேயும் காய் பூ இப்படி இருந்தால் இது பெண் பூ. இந்த ரெண்டு பூக்களுமே பூத்தால் தான் நமக்கு காய்கள் கிடைக்கும். பாலினேட்டர்ஸ் பீஸ் எல்லாம் நம்மளோட கார்டனுக்கு வர மாதிரி நீங்கள் நிறைய பூச்செடிகள் வைக்கணும் கார்டனில். அப்போ தான் நம்மளோட கார்டனுக்கு நிறைய பீஸ் வரும். பீஸ்னால் நம்மளோட பூக்கள்லாம் பாலினேட் ஆகி நமக்கு காய்களாக மாறிடும். இப்போ நிறைய செடிகளில் வெறும் ஆண் பூக்கள் மட்டும் பூக்கும், பெண் பூக்கள் மட்டும் பூக்கும். இல்லைன்னா பூக்கள் உதிர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வளர்ந்து வரும் கொடிகள் இருக்கு இல்லையா, இளம் கொடிகள், அந்த கொடிகளை ஒரு 2-3 கொடிகளை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா புதிய துளிர்கள் வரும். அதிலிருந்து உங்களுக்கு நிறைய ஆண் பூக்கள் மற்றும் பெண் பூக்கள் வர ஆரம்பிக்கும். நிறைய காய்கள் கிடைக்கும். செடிகள் வளர்ந்து வரும்போது 2 வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 3 வாரத்துக்கு ஒரு முறை கம்போஸ்ட்டு, கவு மேன்யூர், போன் மீல் இது எல்லாத்தையும் கொடுத்து வரலாம் செடிகளுக்கு. இப்போ செடிகள் நல்லா வளரும், காய்கள் நல்லா பெருசாக வரும். இந்த காய்களை எப்பயும் 10லேருந்து 12 இன்ச்சு வரும்போது நீங்கள் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா நல்ல இளம் காயாக இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக முத்திடும் சுரக்காய். அதனால் நீங்கள் பார்த்து இதை அறுவடை செய்யணும். இந்த செடிகளுக்கு பொதுவாக நிறைய பூச்சி தாக்குதல் வரும், புழுக்கள் வரும். இங்கே என்னுடைய போன வருஷத்து செடியில் புழு தாக்குதல், பூச்சி தாக்குதல் எப்படி வந்திருக்குன்னு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பூச்சி தாக்குதல் வரும்போது இந்த செடியோட நுனி பகுதி எல்லாத்தையுமே அந்த பூச்சிகள் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிஞ்சுகளையும் எல்லாம் தாக்கிடுச்சு. அப்போது நான் பிடி ஸ்ப்ரே, ஆர்கானிக் ஸ்ப்ரே, இது அமேசானில், ஹோம் டெபார்ட்டில் எல்லா கடையிலும் கிடைக்குது. இதை வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சி தாக்குதல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. இது பவுடரி மால்டியூன்ற இன்னொரு வகையான நோய். இந்த நோய் தாக்குதல் வரும்போது இந்த இலைகளெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்து நீங்கள் ட்ராஷ் பண்ணிடணும். இது கம்போஸ்ட்லேயும் அதுலேயும் போடக்கூடாது. இந்த இலைகள்லேருந்து எல்லா செடிகளுக்குமே இந்த தாக்குதல் பரவிடும். அப்போது மில்க் 40%, வாட்டர் 60%, 1 டீஸ்பூன் ஆஃப் நீம் ஆயில், இதை 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இலைகள் மேலே தெளித்து வந்திங்கன்னா இலைகள்லேருந்து இந்த நோய்கள்லாம் போயிட்டு செடிகள் நன்றாக வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.